வரக்கூடிய குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க என்னுடைய தம்பி தங்கச்சிங்க எல்லோரும் ஒழுங்காக படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நம்புகிறேன். சரியா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நல்லா படிங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன, போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போமா, ஸோ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 6th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வாரியாக இருக்கக்கூடிய, அது ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 9 இயல்களும், அது நியூ புக்காக இருக்கட்டும் ஓல்டு புக்காக இருக்கட்டும், எல்லாமே கம்பைன் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம நடத்த போகிறோம் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அதன் அடிப்படையில் பொதுத்தமிழ் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் 4 இருக்கட்டும் இல்லை குரூப் 2 எக்ஸாமாக இருக்கட்டும், பொதுத்தமிழ்ன்றது 200 கொஷனில் பொதுத்தமிழ்ன்றது பொதுவாக இந்த 200 கொஷின் எப்படி பிரிச்சிருக்காங்க, மொத்தம் 3 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. எப்படி, பகுதி ஆன்றது ஜென்ரல் ஸ்டடீஸ்னும், பகுதி ஆ அப்படின்றது என்னது ஆப்டிடியூட், பகுதி ஈன்றதா என்னது பொதுத்தமிழ். முன்னெல்லாம் வந்து பார்த்தோன்னா பொதுத்தமிழ் எடுத்தோன்னே இருக்கும், பகுதி ஆளே இருக்கும். சரியா, கொஷின் நம்பர் 1லேருந்து 100 வரைக்கும் என்ன இருக்கும், பொதுத்தமிழ் இருக்கும். ஆனால் இப்போ கொஷின் நம்பர் 101லேருந்து 200வது கொஷின் வரைக்கும் பொதுத்தமிழ் இருக்க போகுது. சரியா, அதனால தான் பகுதி ஈன்றதை கொடுத்துட்டாங்க. புரியுதா? அப்போது நம்முடைய சிலபஸை பொறுத்த வரைக்கும் பகுதி ஈன்னு சொல்லக்கூடிய பொதுத்தமிழிலிருந்து ஒவ்வொரு டாபிக் வாரியம், சிலபஸில் கூடிய ஒவ்வொரு டாபிக் வாரியாகவும் நம்ம என்ன பண்ணுறோன்னா 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th 9th 10th போன ஒரு வீடியோலேயே விவரமாக நான் சொல்லியிருப்பேன். தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கிளாஸஸ்லாம் எப்படி போக போகுதுன்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கிறதே கிடைக்கும். சரியாம்மா? ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு. 6ஆம் வகுப்பில் என்ன பண்ண போகிறோம், 6ஆம் வகுப்பில் நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கு இது ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும், என்னது சொல்லும் பொருளும். ஸோ அந்த சொல்லும் பொருளும் இப்போ நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்காகவே இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன பண்ணணும், இந்த சொல்லும் பொருள்லாம் அழகாக பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதிட்டு போகிறோம் அப்படின்றதுல எந்த யூஸும் கிடையாது. புரியுதா? என்ன பண்ணணும், ரிவிஷன் 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 ரிவிஷன். அந்த ரிவிஷன்றது உங்கள் மனசில் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். இருந்துட்டு மட்டும் இருந்தால் போதாப்பா, படிக்கவும் செய்யணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் மட்டும் தான் பண்ண சொன்னார், நினச்சதான் சொன்னார், படிக்க சொல்ல அப்படின்றத உட்காந்துருக்காதீங்க. சும்மா நீங்கள் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு வேலை கொடுக்கும்போது அவங்களும் சும்மா உட்காந்துருப்பாங்க, உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? அப்போ வேலை வாங்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், என்னென்ன கிடைக்குதோ என்னென்ன நம்ம படிக்கணுமோ ஒரு பேஜ் விடாமல் அட்டை டு அட்டை சிலபஸில் என்னென்ன கவர் ஆகுதோ, அது நியூ புக்காக இருக்கட்டும் ஓல்டு புக்காக இருக்கட்டும், 6th to 12th கூட, நியூ புக்கு பொறுத்த வரைக்கும் 6th to 12th, ஓல்டு புக்கு பொறுத்த வரைக்கும் 6th to 10th என்ன பண்ணுறோம், முடிக்கிறோம். சரிங்களா? என்ன பண்ணுறோம், முடிக்கிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், 6th to 10th இருக்கிறது நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கு இதை முதல்ல முடிக்கிறோம். இதை முடிச்சதுக்கப்புறம் நியூ புக்கில் 11th 12th நம்ம போகலாம். சரிங்களா? ஸோ ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கிளாஸில் சொல்லும் போலும் ஆல்ரெடி வந்து பார்த்தா தம்ப்நெயில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ ஃபைன். ஸோ சொல்லும் போலும் 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக் பார்க்கலாமா? ஸோ ஓகே ஃபைன். ஸோ பாருங்கள், நிருமித்த அதே போலாமா 6th ஸ்டாண்டர்ட்னு பார்க்கும்போது அது ஓல்டு புக்காக இருக்கட்டும் நியூ புக்காக இருக்கட்டும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 9 இயலுமே கவர் பண்ணியிருப்பேன். சரியா? 9 இயலுமே கவர் பண்ணியிருப்பேன். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு வேளை நான் எடுத்துகிட்டு வரக்கூடிய இந்த என்ன சொல்கிறது, இந்த மெட்டீரியலில் இந்த பிடிஎஃப்பில் புக்கில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் விடுபட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை விட மாட்டேன், நீங்கள் பயப்பட வேணாம். சரியா? கண்டிப்பாக அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏதாவது மிஸ் ஆயிருந்ததுன்னா அதையும் கொண்டு அடுத்தடுத்த வீடியோவில் கொண்டு வந்து நான் நினச்சி கொடுத்துருவேன். சரியா? அதனால் நான் என்ன கொடுக்குறோம் தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அழகாக நோட் பண்ணிக்கோங்க, ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. அதான் உங்களுடைய வேலை. ஸோ பார்க்கலாமா? ஸோ ஓகே ஃபைன். ஸோ நிருமித்த அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் முதல் இயல்லேருந்து 9வது இயல் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொன்றா அப்படி லைனாக கொடுத்துருப்போம் பார்க்க போகிறோம். ஸோ நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு வளர்ச்சி, சமூகம் அப்படின்னா என்னது மக்கள் குழு, அசதி அப்படின்னா சோர்வு, ஆழிப்பெருக்கு ஆழினானது கடல், பெருக்கு கடல் கோள். சரியா? சுனாமின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் கடல் கோள். மேதினி அப்படின்னா அது உலகம், மேதினா உலகம். ஊழி அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க, டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கொஷனில் ரொம்ப சிம்பிளாக நம்ம படிச்சுட்டு போவோம், ஆனால் ட்விஸ்ட் வைக்கிறதுக்குனே ஏதாவது ஒன்று ஆப் வச்சுருப்பாங்க. சரியா? ஸோ அதுலேருந்துலாம் நம்ம விலகி என்ன பண்ணணும், அந்த 95 மேலே எடுத்துகிட்டு ஓடிடணும். சரியா? ஸோ அப்போது ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதின்னு கொடுக்கலாம், நெடுங்காலம் அப்படின்னு கொடுக்கலாம், பல்லாண்டு அதாவது பல ஆண்டுகள் அப்படின்ற மாதிரியும் கொடுக்கலாம். சரியா? இது மூணுமே ஒரே என்ன சொல்கிறது, ஒரே பொருள் தானப்பா. நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னாலும் என்னது ரொம்ப காலமாக அப்படின்னு அர்த்தம், நெடுங்காலம் அப்படின்னாலும் ரொம்ப காலம்னு அர்த்தம், பல்லாண்டு என்னது பல ஆண்டு காலமானு இருக்கும். புரியுதா? இந்த பல்லாண்டு கொண்டதை கொடுக்காம போகலாம், ஆனால் நெடுங்காலம்ன்றது மேக்ஸிமம் இதுக்கு பதிலாக இது கொடுத்து கூட கொஸ்டின் கேட்கலாம். எங்கடா நீண்டதொரு காலப்பகுதியை காணமே அப்படின்னு கொஸ்டின் பேப்பரில் பார்த்து கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. சரியா? எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுறது ரெடியாக இருக்கணும். உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை, உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. இங்கே பாருங்கள், மான்றது என்னது, ஒரு எழுத்து ஒரு மொழி, ஒரே ஒரு எழுத்து ஒரு மொழியா அப்படின்னது ஒரு சொல்லாவே வந்து பொருளை தருது, நிறைய பொருள் தருது, அதான் ஒரு எழுத்து ஒரு மொழி. அதை நம்ம தனியாக டாப்பிக்கில் பார்க்கலாம். சரியா? அப்போ மான்றதுக்கு ஈக்குவலாக என்னென்ன சார் நிறைய வந்து தமிழில் பொருள் இருக்குன்னா, மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு,
அழைத்தல், துகள், வயல், வண்டு, மேன்மை, இது எல்லாமே மான்ற அந்த ஒரு சொல்லுக்கு இணையான பொருள் தரக்கூடியது. சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து திங்கள். திங்கள்லாம் நிலவு, சந்திரன். சரியா? நம்ம தமிழில் சொல்லும்போது நிலவு அப்படின்றத நம்ம சொல்லுவோம். புரியுதா? அதே போல் நிலவுக்கு மதின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேர் இருக்குப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதையும் வேணுமா நோட் பண்ணிக்கோங்க. கொங்கு அப்படின்னா மகரந்தம். அலர் அப்படின்னா என்னது? பூவின் 7 நிலைகளில் அலர்ன்றது ஒரு நிலைன்னு பார்த்துருப்போம். அப்படின்னது அப்போ அலர்னா மலர்தல்னு அர்த்தம். சரியா? மலருடைய 7 நிலைகளை குறிக்கும். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். பொற்கோட்டு அப்படின்னா என்னது? பொன்மயமான சிகரம். பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரம். மேரு அப்படின்னா இமயமலை. நாம நீர் அப்படின்னா அச்சம் தரக்கூடிய கடல். அச்சம், நாம நீர், அச்சம் நீர், கடல் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அலி அப்படின்னா கருணை. சரியா? அலி அப்படின்னா கருணை, இல்லை இரக்கம், எப்படி வேணால் சொல்லலாம். சரியா? அதுக்கடுத்து தார் அப்படின்னா என்னது? கழுத்தில் சுடுவது. கழுத்தில் சுடுவது என்னது? மாலை. தார் அப்படின்னா மாலை. ஞாயிறு அப்படின்னா கதிரவன். சித்தம் அப்படின்னா உள்ளம். சித்தம் அப்படின்னா உள்ளம். மாடங்கள், பாரதியாரோட பாடலில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதான் மாடங்கள் அப்படின்னா அடுக்குகள். நிறைய மாடங்களாக இருக்கடா அந்த வீடு அப்படின்னா அர்த்தம். நிறைய அந்த வீடுகள் நிறைய அடுக்குகளாக கட்டியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? காணி அப்படின்னா நம்ம வீட்டில் சொல்லுவோம் இல்லையா? ஒரு புறத்தில் என்ன சொல்லுவோம்? 1 சென்ட், அதாவது நில அளவை. புரியுதா? அது 1 சென்ட், 2 சென்ட்டு, ஏக்கரு, ஹெக்டாரு அப்படின்னா சொல்லுவோம். அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா? டே உனக்கு எவ்வளோ இடம் இருக்குது? கிராமப்புறத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? டே அரை காணி நிலம் இருக்கடா, எனக்கு 1 காணி நிலம் இருக்கடா அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ காணின்றது நில அளவையை குறிக்கும். கிணறு அப்படின்னா கேணி. கிணறு அப்படின்னா கேணி. பறவை, இந்த ரா போட்டாங்க அப்படின்னா அது கடலை குறிக்கும். புல், புல்ல. சரியா? இந்த இல் போட்டாங்க அப்படின்னா அது இந்த பறவையை குறிக்கும். சரியா? இது புக்கில் சரிங்க மெட்டீரியல் ரெடி பண்ணும்போது தவறாக இருந்திருக்கு, இதை பார்த்துக்கோங்க. சரியா? இந்த இடத்துல என்ன வரும்? இது வரும். சரியா? புல் அப்படின்னா இந்த பறவையை குறிக்கும். பனி அப்படின்னா எதை குறிக்கும்? பனி அப்படின்னா வேலை. சரியா? உரை அப்படின்னா பேச்சு. நம்ம சொல்லுவோம் இல்லையா? தலைவர் உரையாற்றினார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அது பேசினார்னு அர்த்தம். உரை அப்படின்னா பேச்சு. அதுக்கடுத்து இயன்றவரை. இயன்றவரைனா முடிந்தவரை. இயன்றவரை அப்படின்னா அது முடிந்தவரை. அதுக்கடுத்து பாருங்கள், ஒருமித்து. ஒருமித்துனா ஒன்றுபட்டு. ஔடதம் மருந்து. நீக்குதல் அப்படின்னா அது போக்குதல். நீக்குதல் ஒரு இடத்துல வந்து நீக்குறது அப்படின்னா அது அந்த இடத்துல வந்து அப்புறப்படுத்துறது, போக்குறது. ஆராய்ச்சி, ஆய்வு. மாசற, மாசு. மாசுனானது குற்றம். அப்போ அறனா இல்லாமல், குற்றம் இல்லாமல். புரியுதா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீர்தூக்கின். சீர்தூக்கினானது ஒப்பிட்டு பார்க்குறது, ஒரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணுறது. அப்போ ஒப்பிட்டு ஆராய்தல், சீர்தூக்கின். தேசம் அப்படின்னா நாடு. தூற்றும்படி அப்படின்னது எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் நான் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன வேலை வாங்கலையா கட்டியும் என்னுடைய உறவினர்கள் யார் வந்தாலும் சரி, ரிலேட்டிவ்ஸ் யார் வந்தாலும் என்னை தூத்துக்கிட்டே இருக்காடா அப்படின்னு சொல்லுமா? அப்போ தூற்றுறது என்னது? இழந்து பேசுறது. சரியா? நம்மளை கஷ்டப்படுத்துறதுனே வந்துடுவாங்க. சரியா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டு யாருடைய என்ன சொல்கிறது, யார் என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு அதை மனசில் வாங்காதீங்க. அதை அப்படியே விட்டுட்டு வரீங்க. ஒரு வேலை வாங்கிட்டு வரண்டா அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். வரண்டா, ஒரு வேலை வாங்கிட்டு வந்து உங்களெல்லாம் வச்சுக்கிறேன்டான்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு தீரத்தோடு படிங்க, வெறியோடு படிங்க. ஸோ மாற்றார் அப்படின்னா மற்றவர். நெறி, வழி. மூத்தோர், பெரியோர். மேதை, அறிஞன். மேதைனா யார்? அறிஞர். சரியா? வற்றாமல் அப்படின்னது குறையாமல். அந்த நதி பார்த்திங்கன்னா வற்றாமல் போயிட்டுருக்கு அப்படின்னது அந்த தண்ணி வந்து பார்த்தோன்னா வற்றாமல், அந்த நதி காயாமல் போய்கிட்டே இருக்குது. தண்ணி வந்து குறையில, அப்படியே ஓரளவு போயிட்டே இருக்குது. சரியா? நன்றி அறிதல் அப்படின்னு அதை சொல்லுவோம். நம்மளுக்கு ஒரு அதிகாரமே இருக்கு இல்லையா திருக்குறளில்? நன்றி அறிதல். சரியா? நன்றி அறிதல் என்னது? பிறர் உதவியை மறவாமை. பிறர் உதவி செய்கிறத மறக்கக்கூடாது, தான் நன்றியோடு இருக்கிறது. ஒப்புரவு அப்படின்னா பெரியோர்களை பொதுவாக பேணி காத்தல், பாதுகாத்தல்னு அர்த்தம். சரியா? நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். பொறை அப்படின்னா பொறுமை. பொறை அப்படின்னா பொறுமை. பண் அப்படின்னா என்னது? இசை. பண்ணோடு பாட்டு பாடினா அப்படின்னது பண் அப்படின்னா இசை, இசையோடு பாட்டு பாடுறது. நந்தவனம், பூஞ்சோலை. பார் அப்படின்னா உலகம். இழைத்து அப்படின்னது பதித்து. இழை அப்படின்னா பதின்னு அர்த்தம். உதித்த, தோன்றிய. சூரியன் உதித்தது. சூரியன் உதித்தது அப்படின்னா தோன்றியன்னு அர்த்தம். சிரம் அப்படின்னா தலை. சரியா? பழைய நம்ம என்ன சொல்கிறது, நம்ம இப்போயும் ஒரு சில என்ன சொல்கிறது பஸ்ஸில் இருக்குது, நம்மளுடைய கவர்மெண்ட் பஸ்ஸில் இருக்குது. பழைய பஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லா பஸ்லையும் இருக்கும் மேக்ஸிமம். என்னது? கரம், சிரம், புறம் நீட்டாது. கரம், சிரம் அப்படின்னா அது கரம்னா கை, கைகள். சிரம்னா என்னது? தலை. அப்போ கையும் காலையும் வெளியே நீட்டாதீங்க. புறம்னா என்னது? வெளியே நீட்டாதீங்கன்னு அர்த்தம். அப்போ சிரம்னா தலையை குறிக்கும். சரியா? மல் எடுத்து அப்படின்னது வலிமை பெற்ற. சமர் அப்படின்னா போர். நல்கும், தரும். நல்கும். புரியுதா? நல்கும் அப்படின்னா தரும். கழனி அப்படின்னா வயல். கழனி அப்படின்னா வயல். சரியா? அதே போல் செய் அப்படின்னாலும் வயல் தான் அப்படின்றத நம்ம படிப்போம், அடுத்து நம்ம படிப்போம். சரியா? மரம் அப்படின்னா என்னது? இந்த ரா போட்டாங்க அப்படின்னா அது வீரத்தை குறிக்கும். சரியா?
எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, எக்களிப்பு பெருமகிழ்ச்சி. களம், களம் அப்படின்னது கப்பலை குறிக்கும். ஆழி அப்படின்னது கடல், ஆழி, ஆழி பெருக்குன்னு பார்த்தோமா கடல் கோள், அப்போ கடல், ஆழினா கடல். ஸோ அடுத்து பாருங்கள், கதிர்ச்சுடர், கதிர்ச்சுடர் யாரை சொல்லுவோம்? கதிரவனுடைய, சூரியனுடைய ஒளிகள் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கதிர்ச்சுடர்னு சொல்லுவோம். மின்னல் வரி, மின்னல் வரினா இந்த இடத்துல வரின்றது கோடு அப்படின்றத குறிக்குது, அப்போ மின்னல் கோடு. அரிச்சுவடி, அகரவரிசை எழுத்துக்கள் தான் அரிச்சுவடின்னு சொல்கிறாங்க. மெய் அப்படின்னது உண்மை, மெயினான ட்ரூத்துன்னு சொல்லுவோமா, அப்போ உண்மை. தண்டருள், தண்டருள்னா குளிர்ந்த கருணை, தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை, தண்டருள். சரியா? அப்போ அருள் அப்படின்னா கருணை அப்படின்ற இன்னொரு பொருளும் இருக்குது, பார்த்துக்கோங்க. புரியுதா? கூர் அப்படின்னா மிகுதி, கூர் அப்படின்னா மிகுதியாக இருக்கிறது. சரியா? ரொம்ப கூர்மையாக இருக்கணும் அப்படின்னா அது ரொம்ப பெஸ்ட்டாக, அது ஷார்ப்பாக இருக்குன்னு அர்த்தம், அது மிகுதியாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? செம்மையர் அப்படின்னா சான்றோர், செம்மையர் அப்படின்னா சான்றோர். இங்கே பாருங்கள், பனி அப்படின்னாலும் சரி, ஏவல் அப்படின்னாலும் சரி, ரெண்டுமே தொண்டு அப்படின்றத குறிக்குது. பராபரமே, தாய்மானவர் பாடியிருப்பார் இல்லையா, பராபரமே அப்படின்னா மேலான பொருளேன்னு அர்த்தம். எய்தும் அப்படின்னா கிடைக்கும், எய்தும் அப்படின்னா கிடைக்கும். எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களையும் குறிக்கும், பொதுவாக எல்லாத்தையும் குறிக்கும். அல்லாமல் அப்படின்னா அதை தவிர. புரியுதா? அதை நான் சொல்லலையா, என் நண்பன் அல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படின்னது, என் நண்பன் அவனை தவிர அவன் வரல அப்படின்னா நான் வரமாட்டேன். புரியுதா? சுயம் அப்படின்னா தனித்தன்மை, டேய் அவன் சுயம்புடா, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் அவனாதான்டா முன்னுக்கு வந்திருக்கான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ சுயம், அப்போ சுயம், சுயம்பு, அதான் சுயம் அப்படின்றது ரொம்ப தனித்தன்மையாக யுனிக்காக இருந்து அவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கான் அப்படின்னு அர்த்தம். உள்ளீடுகள் அப்படின்னா அது இன்புட்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. உள்ளீடுகள் எங்கே இருக்கும்? உள்ளீடுகள் கொடுக்குறது, இன்புட் கொடுக்குறா எங்கே இருக்கும்? இன்புட்ன்றது உள்ளே இருக்கும், அவ்வளோதான், உள்ளே போய். கோ அப்படின்னா பசு, கோ அப்படின்னா பசுன்றது நம்மளுக்கு தெரியும். பார் அப்படின்னா திரும்பவும் உலகம். ஒரு சில வார்த்தைகள் ரிப்பீட்டட் வரும்பா, ஸோ அதை பார்த்துக்கோங்க, அது ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. சரியா? முகி அப்படின்னா முகம், சரியா? முகி அப்படின்னா முகம். கருணை அப்படின்னா அலி, இரக்கம். திரும்பவும் பாருங்கள், அலினாலும் கருணை, இரக்கம் அப்படின்றது வரும். கருணைனாலும் அலி, இரக்கம். ஸோ அதே தான் சொல்லும் பொருளும் போது ஒன்றுக்கு ஒன்று மாற்றி அதே தான் மீனிங் தரப்போகுது. அச்சம் அப்படின்னா நடுக்கம், பயம், டே ரொம்ப அச்சமாக இருக்குது அப்படின்னா அது நடுக்கமாக இருக்கும், பயத்தோடு இருப்பாங்க. ஆசை அப்படின்னா அது விருப்பம். துயில் அப்படின்னா தூக்கம், துயில் அப்படின்னா தூக்கத்தில் இருக்கான். புரியுதா? அதுக்கடுத்து உறக்கம், தூக்கம்னாலும் உறக்கம்னாலும் ஒன்று தானே. அதுக்கடுத்து ஈகைனா கொடை, நல்லா பார்த்துக்கோங்க, ஈகைனாலும் கொடை தான், வன்மை அப்படின்னாலும் கொடை தான். புரியுதா? வன்மை அப்படின்னாலும் கொடை தான். வன்மைக்கு வளமைன்னு சொல்லக்கூடிய இன்னொரு பொருளும் இருக்குது. சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க, சைடில் வேணால் நோட் பண்ணிக்கோங்க, லிஸ்ட் அவுட் பண்ணும்போது அழகாக எழுதிக்கோங்க. அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர். கருணை அப்படின்னா இரக்கம். வீழும் அப்படின்னா விழும்னு அர்த்தம். சரியா? ஆகாது அப்படின்னா முடியாது, டே அதெல்லாம் மச்சான் அதெல்லாம் ஆகாதரா அப்படின்னு சொல்லுமா அப்படின்னா அது முடியாதுன்னு அர்த்தம். நீல் நிலம் அப்படின்னா அது பரந்த உலகம், நீல் நிலம், பரந்த உலகம். முற்றும் அப்படின்னா முழுவதும் அர்த்தம். முற்றும் துறந்த முனிவர் அப்படின்னு சொல்லுவோமா, அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டாருன்னு அர்த்தம், அதான் முழுவதும். மாறி அப்படின்னா மழை. சரியா? மாறி அப்படின்னா மழை, உங்களுக்கு தெரியும். கும்பி அப்படின்னா வயிறு, நம்மளுடைய வயிறுக்கு தமிழ் இன்னொரு பேர் என்ன இருக்குது? கும்பி. பூதளம் அப்படின்னா பூமி, பூதளம் அப்படின்னா பூமி. சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம 6th ஸ்டாண்டர்டில் இயல் 1லேருந்து 9 வரைக்கும் நியூ புக்கை கவர் பண்ணிட்டோம். சரியா? இப்போ நம்ம 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துக்கு போகிறோம். இப்போ ஸ்கூல் புக்ஸில் 6th ஸ்டாண்டர்டில் எங்கெங்கெல்லாம் பழைய புக்கில் என்னென்ன இருக்குது பார்த்துருவோமா? வையம் அப்படின்னா உலகம், வையம் அப்படின்னா உலகம் அப்படின்றத குறிக்கும். மரம் பாருங்கள், திரும்ப வருது பாருங்கள், இந்த ரா போட்டாங்கன்னா என்ன வரும்? வீரம்ன்றத வரணும். ஸோ இங்கே பாருங்கள், பழைய புக்கில் அந்த பாடல் பொருள் கொடுக்கும்போது புரியணுன்றதுக்காக, ஏன்னா அப்போ இருக்கக்கூடிய அந்த செய்யுள் ஆசிரியர்கள் அவங்க எழுதும்போது அது நம்ம புரியணுன்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சில பாடல் வரிகளில் நாய்க்கால் அப்படின்னு வந்திருக்கும். நாய்க்கால்னால் எதை குறிக்குது? நாயினுடைய கால். ஈக்கால் அப்படின்னா ஈயினுடைய காலை குறிக்கும், அவ்வளோதான். சரியா? ஸோ இதெல்லாம் கொஷனில் கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சில் மேக்ஸிமம் ரேர், இருந்தாலும் சொல்லும் பொருளில் இதை கொடுத்துருக்காங்க, அதனால் அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன். சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், அணியர், அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர்னு அர்த்தம். அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர். எண்ணாம் அப்படின்னா என்ன பயன். சரியா? எண்ணாம் அப்படின்னா என்னடா பயன் சொல்லுவோம் இல்லையா, அதான் எண்ணாம். சேய்மை அப்படின்னா தொலைவு, சேய் அப்படின்னாலும் சேய்மை அப்படின்னாலும் தொலைவே குறிக்கும். செய் அப்படின்னா வயல், ஆல்ரெடி பார்த்துருப்போம் நம்ம, கழனினாலும் செய்யினாலும் வயல்னாலும் எல்லாம் ஒன்று தான் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அணையார் அப்படின்னா போன்றோர், அணையார் அப்படின்னா போன்றோர். தலை சாய்தல், நம்ம வீட்டில் அம்மா சொல்லுவாங்க இல்லையா, நல்லா ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு டயர்டானோடனே நான் கொஞ்ச நேரம் தலை சாயிரண்டா அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்னா என்னது? ஓய்வு எடுக்க போகிறான்னு அர்த்தம். சரியா? இப்போ தலை சாய்தல் அப்படின்னா ஓய்ந்து படுத்தல்னு அர்த்தம். வன்மை ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கேன், வன்மை அப்படின்னா கொடைன்ற இன்னொரு பொருளும் இருக்குது. புரியுதா? ஈகைனாலும் கொடை தான், வன்மைனாலும் கொடை தான் குறிக்கும். இங்கே பாருங்கள், உழுப்படை, உழுப்படவை, உழுப்படை அப்படின்னா உழு, இங்கே பாருங்கள் வேளாண்மை, வேளாண்மையில் பயன்படுத்தக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம்,
நான் சொல்கிறது கடப்பாரை, மண்வெட்டி இதெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா, தட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் பயன்படுத்துவோம். அப்போ வேளாண்மைக்கு தேவையான எல்லா கருவிகளையும் என்ன சொல்லுவாங்க, உழுப்படைன்னு சொல்லுவாங்க. புரியுதா? கோணி சாக்கு, பரப்பு அப்படின்னா பறக்கும் வானூர்தி, பறக்கக்கூடிய வானூர்தியாக பரப்பு. நடை அப்படின்னா சாலையில் செல்லக்கூடிய வண்டிகள். சரியா? ஸோ நடைன்ற ஒரு இடத்துல குறிப்பிடுவாங்க. ஞானம் அப்படின்னா உலகம். ஸோ இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான், இருந்தாலும் ஜஸ்ட் நம்ம படித்து வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா, எதுவுமே தெரியாமல் போயிடக்கூடாது. உவந்து அப்படின்னா விரும்பி, உவந்து அப்படின்னா விரும்பி. தமிழ் மகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க செய்யல. யாரை குறிப்பிடுறாங்க, ஔவையாரை குறிப்பிடுறாங்க. சரியா? மேலவர் அப்படின்னா மேலோர், கீழவர் அப்படின்னா கீழோர். என்பு திருக்குறள் நம்ம பார்ப்போம். சரியா? இது நம்ம தனியாகவே பார்ப்போம். நான் போன கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், போன இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் மாதிரி, சாரி இன்ட்ரடக்ஷனில் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸ்லேயும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஒவ்வொரு டாபிக் அந்த மாதிரி நம்ம சொல்லும் போலும், பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, கலைச்சொற்கள் இதெல்லாம் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோமான்னு சொல்லியிருப்பேன். அதில் நான் சொல்லியிருப்பேன் திருக்குறள் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் நான் தனியாகவே நான் நடத்துவேன், திருக்குறள் நடத்தும்போது தனியாக நான் அதில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் திருக்குறள் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் இந்த லிஸ்ட்டில் வராது. 6 to நம்ம 12க்குள்ளே சொல்லும் பொருளும் கொடுக்கறதுல வராது. நான் திருக்குறள் கொடுக்கும்போது அங்கே தனியாக நான் சொல்லும் பொருளும் நம்மளுடைய மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு வரும்போது அங்கே நான் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவேன். இதே போல் இதை நீங்கள் என்ன பண்ணலாம், இதே டாப்பிக்கில் கொண்டு வந்து காப்பி பண்ணுறதுனாலும் காப்பி பண்ணிக்கலாம். சரியா? அது உங்களுடைய விருப்பம். நெறி அப்படின்னா வழி, இல்லை அறவழி, எப்படி வேணால் சொல்லலாம். பொதுவாக நெறினா வழின்னு சொல்லுவோம், இல்லை அறத்தின்பால் நடக்கக்கூடிய ஒரு வழிமுறை, அதான் நெறின்றதை சொல்லுவோம். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த வன்மை அப்படின்னா என்னென்னு பார்த்துருப்போம், கொடைன்னு பார்த்துருப்போம். இந்த இன்னு போட்டால் கொடை, இந்த இன் போட்டால் கொடுமைன்னு அர்த்தம். சரியா? பாருங்கள், மடவார் அப்படின்னாலும் பெண்களை குறிக்கும், மடவார் அப்படின்னாலும் பெண்களை குறிக்கும். இங்கே பாருங்களேன், மின்னார் அப்படின்னாலும் பெண்களை குறிக்கும். சரியா? ஸோ மடவார் அப்படின்னாலும் மின்னார் அப்படின்னாலும் பெண்களை குறிக்கும். தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த, தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த, தகைசால் அப்படின்னா பாருங்க, தகைசால் மடவார் அப்படின்னா பண்பில் சிறந்த பெண்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஸோ ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், மணக்கினிய, மனத்துக்கு இனிய. புரியுதா? காதல் புதல்வர், அன்பு மக்கள், காதல் புலவர் நம்ம சொல்லுவோம். அப்போ நம்மளுடைய குழந்தைங்க, இப்போ மேரேஜ் ஆனவங்க அவங்களுடைய குழந்தைங்களை அப்படி பார்ப்பாங்க, ரொம்ப பிரியத்தோட ரொம்ப லவ்வோடு பார்ப்பாங்க. புரியுதா? அப்போ அவங்களுடைய பிள்ளைகளை என்ன சொல்லுவாங்க, காதல் புதல்வர்கள்னு சொல்லுவோமா? அப்போது அன்பு மக்கள், இந்த இடத்துல மக்கள்ன்றது யாரை குறிக்குது, பசங்களை குறிக்குது, அவங்களுடைய பசங்களை குறிக்குது. புரியுதா? அதுக்கடுத்து பாருங்கள், ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும்போது. சரியா? எதுவென்று சொல்லும்போது, பொதுவாக ஓதுதல் சொல்லுவான். நம்ம என்ன சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசும்போது, மச்சான் அவன் காதில் போய் என்னை பற்றி ஏதோ ஓதுறான்டா அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ என்னது, என்னை பற்றி ஏதோ சொல்லியிருக்கான்னு அர்த்தம். அப்போ ஓதின் அப்படின்னா என்னது, எதுவென்று சொல்லும்போதுன்னு அர்த்தம், அதை சொல்லுவதுன்னு அர்த்தம். புரியுதா? அதுக்கடுத்து பாருங்க, புகழ்சால், புகழ்சால் அப்படின்னா புகழை தரும். உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம் அப்படின்ற பொருளை குறிக்குது, ஒரு செயலில் கொடுத்துருப்பாங்க அப்படி. சரியா? உணர்வு அப்படின்னா நல்லெண்ணத்தை குறிக்குது. கடிகை அப்படின்னா அணிகலன், நான்மணி கடிகைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கடிகை அப்படின்னா அணிகலனை குறிக்கும். ஆணம் அப்படின்னா நம்ம தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பேச்சு வழக்குலையோ நம்ம என்ன சொல்லுவோம், யூஸ் பண்ணுவோம், என்னென்று குழம்பு, குழம்புக்கு இன்னொரு பேர் என்னது, ஆணம். நாழி அப்படின்னா தானியங்களை அளக்கக்கூடிய படி. நம்ம வீட்டில் கிராமப்புறத்துலையும் சரி, இல்லை பொதுவாகவே நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் படின்றதை வச்சுருப்போம். ஒரு அரிசி அளக்கவோ, இல்லை வந்து பார்த்தோன்னா கிராமப்புறத்தில் இப்போ நெல் விளைவிக்கிறாங்க அப்படின்னா நெல் அளக்கிறதுக்கு படி, மரக்கால் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். புரியுதா? அப்போ அந்த படிக்கு நாழின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேர் இருக்குது. தானியங்களை அளக்கக்கூடிய படிக்கு நாழின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேர் இருக்குது. அகவிலை அப்படின்னா தானியத்தினுடைய விலை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, அகவிலை படி நெல்லுக்கு இன்றைக்கி இவ்வளோ ரேட்டு போச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோமா? அப்படின்னா அது அகவிலைன்றது எதை குறிக்குது, நெல், அதாவது அந்த தானியத்தை குறிக்குது, அந்த தானியத்தினுடைய விலையை குறிக்குது. புரியுதா? அதுக்கடுத்து பாருங்கள், சாவி அப்படின்னா திறவுகோல், உங்களுக்கு தெரியும். கூடாரம் அப்படின்னா தங்கக்கூடிய இடம், கூடாரம் அப்படின்னா தங்கக்கூடிய இடம். சொலவடைகள் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், நம்மளுடைய சிலபஸ்லேயே இருக்குது. சொலவடைகள் அப்படின்னா பழமொழிகளை குறிக்கும், பழமொழிகள் அப்படின்றத குறிக்கும். வானப்புணல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வானப்புணல் அப்படின்னா மழை நீர், வானப்புணல் அப்படின்னா மழை நீர். வையம் அப்படின்னா உலகம். தழைத்தல் அப்படின்றதுக்கு 2 பொருளும் குறிக்கும்பா. தழைத்தல் அப்படின்றது கூடுதலையும் குறிக்கும், குறைத்தலையும் குறிக்கும், சுச்சுவேஷனை பொறுத்து. புரியுதுங்களா? தழைத்தல் அப்படின்னா கூடுதல், குறைதல், இல்லை வளர்தல் அப்படின்றத சொல்லலாம். தழைக்கவும் அப்படின்னா குறைக்கவும். தழையா வெப்பம் அப்படின்னா குறையாத வெப்பம். அப்படின்னா தழையா வெப்பம்னா வெப்பம் குறையலான்னு அர்த்தம். சரியா? வெப்பம்ன்றது தழையா அப்படின்னா குறையல. அப்போ வெப்பம் குறையல அப்படின்னா என்னவா இருக்குதான், வெப்பம் அதை தழையா அப்படின்னா அதாவது குறையாத அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும், ஒரு வேளை நம்ம சொல்கிறோம் இல்லையா, டே அதில் இருக்கக்கூடிய அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணீர் மச்சான் அப்படியே குறையாதவே இருக்கடா அப்படின்னா அர்த்தது, அந்த தண்ணீர் பெருகிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அட்லீஸ்ட் கம்மியாகலை, ஆனால் பெருகிக்கிட்டே இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ அப்போ தழையா வெப்பம் அப்படின்னாலும் பெருகும் அப்படின்னாலும் 2 ஈக்குவல் தானே. அப்போ தழையா வெப்பன்றது இது ஈக்குவல்னா, இங்கே பாருங்கள் குறையாதன்னு இங்கே இருக்கா, ஆனால் இங்கே பாருங்கள் பெருகும்னு இருக்குது. இது குறையா அப்படின்றது இருக்குது, இது பெருகும்னு இருக்குது. அப்போ 2த்துக்குமே பொருந்துகிற மாதிரி இருக்குது தழைத்தல் அப்படின்றது. சரியா? அதடுத்து பாருங்கள், ஆற்றவும் அப்படின்னா நினைவாக, ஆற்றவும் அப்படின்னா நினைவாக. நாற்றிசை அப்படின்னா
நான்கு திசை. நாற்றிசை அப்படின்னா நான்கு திசை. புரியுதா? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லக்கூடிய அந்த நான்கு திசையில் குறிக்கக்கூடியது. அது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தா தொகைச்சொல். ஸோ இந்த மாதிரி இருக்கிறலாம் தொகைச்சொல்னு சொல்லுவோம். புரியுதா? ஆறு அப்படின்னா வழின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளும் இருக்குது. அதுக்கடுத்து தனின்னு சொல்லக்கூடிய பொருளும் இருக்குது. சரியா? தனின்னா எந்த தனிப்பா? தனியாக டே நான் தனியாக இருக்கேன்டான்னு சொல்லுவோம் அதுவா? அப்போ சிங்கிளாக இண்டிவிஜுவலாக இருக்கேன்னா அந்த தனி கிடையாது. அந்த தனிக்கு இது வரும். சரியா? இந்த தனி அப்படின்றது இந்த நீ போட்டோம்னா தனி அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, டே மச்சான் அவன் ரொம்ப கோவமாக இருக்கண்டா, அவன் கோவத்தை அப்படியே நம்ம தணிக்கணும் அப்படின்னா அதை குறைக்கணும். அதுதான் அந்த தனிக்கு பொருள். அப்போ ஆறுனா வழின்னு சொல்லலாம், இல்லை தனின்னு சொல்லலாம். உணா அப்படின்னா உணவுன்னு அர்த்தம். உணா அப்படின்னா உணவை குறிக்கும். அதுக்கப்புறம் வழிநடை உணவு. சரியா? ஆட்டுனா வேண்டுவதில். சரியா? பழமொழி நாளில் படிச்சிருப்போம் இல்லையா, பழமொழி அதுதான். ஸோ வழிநடை உணவு அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம இந்த காலத்தில் கட்டுச்சோறுன்னு சொல்லுவோம். கட்டுச்சோறு கட்டிட்டு போவோம் இல்லையா, எங்கே போனாலும் வழியில் சாப்பிட்றதுக்கு, அதான் வழிநடை உணவு கட்டுச்சோறு. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், பச்சை. பச்சைக்கு நிறைய விதமான இப்போ என்ன சொல்லும் போல நம்ம சொல்லலாம். இளமையான அப்படின்னு சொல்லலாம், சுத்தமான அப்படின்னு சொல்லலாம், குளிர்ந்த அப்படின்றதுன்னு சொல்லலாம். அது இடத்த பொருள் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், என்ன சொல்கிறது, டே அது ரொம்ப பச்சை குழந்தை அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னது அது ரொம்ப எங்கே அந்த குழந்தைன்றது அப்போ தான் பிறந்திருக்கும், அதனால் பச்சை குழந்தை. ரொம்ப இளமையானது, ரொம்ப இளம் குழந்தை, அதனால் பச்சை குழந்தை. புரியுதா? அப்புறம் என்ன சொல்லுவோம், புக்கில் எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது. நம்ம பெருசாக ஒன்றும் அப்படி ரிசர்ச் பண்ணிட்டு வந்து படிக்கிறதுலாம் அங்கே ஒன்றுமே கிடையாது. முன்னையாவது டிஎன்பி சிலபஸ் நம்ம என்ன பண்ணுவோம், 6 to 12 இருக்கிறது நியூ புக் ஓல்டு புக் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு என்ன சொல்லுது மண்டை பிச்சுட்டு கிடப்போம். சரியா? என்னடா இவ்வளோ பெரிய சிலபஸ் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ சிலபஸ் ரொம்ப குறைச்சிருக்காங்க. சரியா? ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்கள், பச்சை அப்படின்னா அப்போ நம்ம பார்த்த மாதிரி இளமை அப்படின்றத குறிக்கும், சுத்தமான அப்படின்றத குறிக்கும், குளிர்ந்த. ஃபார் எக்ஸாம்பிள் பச்சை தண்ணீர். பச்சை தண்ணீர் என்னது, தண்ணீர் எப்படி இருந்திருக்கும், பச்சை தண்ணீர் ரொம்ப குளிர்ந்து சூடாக இல்லாமல் இருக்கும். சரியா? அப்போ குளிர்ந்த அப்படின்ற பொருளையும் தரக்கூடியது. புரியுதா? அப்புறம் பாருங்கள், மேகம் அப்படின்னது இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை, இந்த மேகம், உலகம், இந்த அரசன், இதெல்லாம் பாருங்களேன், ஒரு சொல் தான் ஆனால் பல பொருள் தருதா, நிறைய பொருள் தருதா. அப்போ இதுதான் என்னது, ஒரு சொல் பல பொருள். இதை அப்படி திருப்பி போட்டால் என்னது, அதுதான் பல சொல் ஒரு பொருள். சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. புரியுதுங்களா? அடுத்து மேகம்னு என்னது, மேகத்துக்கு நிறைய பேர்கள் இருக்குது. என்னது, முகில், எழிலி, கொண்டல், மஞ்சு, இது எல்லாமே மேகத்தை குறிக்கும். புரியுதா? நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, கொண்டல் காற்று அப்படின்னு படிச்சிருப்போம். சரியா? அப்போ இந்த கொண்டல் எதை குறிக்குது, மேகத்தை குறிக்குது. சரியா? அப்போ முகில், எழிலி, கொண்டல், மஞ்சு அப்படின்றது மேகத்தை குறிக்கும். இங்கே பாருங்கள், உலகம் அப்படின்றது ஞாலம், நிலம், பூ உலகம், மேதினி, இது எல்லாமே உலகம் அப்படின்ற பேரை குறிக்கும். அடுத்து பார், இது எல்லாமே உலகம்னு அர்த்தம். அரசன் பாருங்கள், மன்னன்னு சொல்லுவோம், வேந்தன்னு சொல்லுவோம். முக்கியமாக கொற்றவன் அப்படின்னாலும் அரசனை தான் குறிக்கும். அடுத்து பாருங்கள், வெய்ய வினை. வினைனா செயல். வெய்ய வினைனா துன்பம் தரும், துன்பம் தரக்கூடிய செயல் தான் வெய்ய வினை. ஓகேவா? அடுத்து பாருங்கள், வேம்பு அப்படின்னா வேப்பமரம். சரியா? வேம்பு, வேம்புனா என்னது, கசப்பு. வீராப்பு அப்படின்னா இருமாப்பு. பலரில் அப்படின்னா பலருடைய வீடு. நீங்கள் கேட்கலாம், சார் இது ஃபார் எக்ஸாம்பிள் பலருக்கு இன்னொரு பொருள் இருக்குது. என்னது, பலரில் இவன் பெரியவன் அப்படின்னது நிறைய பேரில் நிறைய மக்கள் அங்கே இருக்காங்க, அதில் இவன் பெரியவன் அர்த்தம். அந்த பலரில் குறிக்கும். ஆனால் இந்த பலரில் அப்படின்றது பிரித்து எழுதுங்களேன், பலர் ப்ளஸ் இல். இல் அப்படின்றது வீடுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு பொருள் தெரியுமா, இல், அதான் இல்லம்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ இல்லுன்னா வீடுன்னு அர்த்தம். அப்போ பலர்னால் நிறைய பேர், அப்போ பலருடைய வீடு, அதுதான் பலரில் நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருள் குறிக்குது. புரியுதா? அதுக்கடுத்து புகழல் ஒண்ணாதே அப்படின்னா செல்லாதேன்னு அர்த்தம். புகழல் ஒண்ணாதே அப்படின்னா செல்லாதே. சாற்றும் அப்படின்னா புகழ்ந்து பேசுவது. நம்மளோட உடம்புக்கு கடம் சொல்லக்கூடிய இன்னொரு பொருள் இருக்குது. அப்போ கடம்னாலும் உடம்புனாலும் யாக்கைனாலும் எல்லாம் ஒன்று தான். அவல் அப்படின்னா பள்ளம், மிசை அப்படின்னா மேடு. சரியா? ஸோ இதில் முக்கியமாக இன்னொரு விஷயமா, இப்போ சொல்லும் பொருளும் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சொல்லும் பொருள் நம்ம பார்க்குறோம், எதிர்ச்சொல் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சொல்லும் பொருளும் எதிர்ச்சொல்ல நிறைய சொல்லும் பொருளும் படிக்கும்போதே எதிர்ச்சொல் நம்ம என்ன பண்ணலாம், நாமளே நிறைய உருவாக்கலாம். நம்மளுக்கே நிறைய எதிர்ச்சொல் கிடைக்கும் சொல்லும் பொருளும் படிக்கும்போது. அப்போ சொல்லும் பொருளும் என்னடா ரொம்ப குறைவாக இருக்கே, இவ்வளோ தானா அப்படின்னு நினைக்க வேணாம். புரியுதுங்களா? சொல்லும் பொருளும் நீங்கள் படிக்கும்போதே நிறைய உங்களுக்கு எதிர்ச்சொல்ன்ற வார்த்தைகளும் நீங்களே உருவாக்கலாம், அதில் கிடைக்கும். நீங்களே புரிஞ்சுக்கலாம், ஓகே இந்த சொல்லுக்கு அப்போ எதிர்ச்சொல் ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும், அப்போ இதுதான் அப்படின்றத யூஸ் பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி இங்கே பாருங்களேன், அவல்ன்றது பள்ளமா, மிசைன்றது மேடா, பள்ளத்துக்கு ஆப்போசிட்ன்றது மேடு. கிடைச்சிருச்சா? அப்போ அவளுக்கு ஆப்போசிட்டு மிசை. புரியுதா? அப்போ இதுக்கு எதிர்ச்சொல் கிடச்சிருச்சா, இதுக்கு எதிர்ச்சொல் கிடச்சிச்சா. அப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது என்னது, ஆக்சுவலாக நம்ம சொல்லும் போலும் பார்த்துட்ருக்கோம், ஆனால் நம்மளுக்கு எதிர்ச்சொல்லும் கிடைக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி கான்செப்டும் நம்ம என்ன பண்ணோம், எடுத்து அழகாக ஞாபகம் வச்சு எடுத்து எழுதிக்கணும், புரிஞ்சுக்கணும். புரியுதா? அவள்னால் அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாம்பிள் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அவள் என்பதற்கான எதிர்ச்சொல் என்ன, ஆப்ஷனில் 5 ஆப்ஷனில் மிசைன்னு இருக்கும். மிசைன்னு இருக்குதா, அதான் ஆன்சர். புரியுதாம்மா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஆடவர்னா ஆண்கள் நம்மளுக்கு தெரியும். சரியா? பதுமத்தான் அப்படின்னா பிரம்மனை குறிக்கும். சரியா? தாமரையில் உள்ள பிரம்மன் அப்படின்னு அர்த்தம். புவி அப்படின்னா உலகம்.
குறைக்கடல் அப்படின்னா என்னது? ஒலிக்கும் கடல். குறை, நாய் குறைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ குறை என்னது? சத்தத்தை எழுப்புறது, ஒலி எழுப்புறது. அப்போ குறைக்கடல் அப்படின்னா அந்த இடத்துல ஒலிக்கக்கூடியது, ஒலிக்கக்கூடிய கடல்னு அர்த்தம். வானரம் அப்படின்னு சொல்லுவோம், வானரங்கள் அப்படின்னா குரங்குகள்னு சொல்லுவோமா? ஸோ அதுதான். அதுலேயே மந்தி அப்படின்னா பெண் குரங்கு. சரியா? மந்தி, கடுவன் அப்படின்னு சொல்லுவோமா? கடுவன் என்னது? ஆண் குரங்கு. மந்தினா என்னது? பெண் குரங்கு. நியூ புக்லேயே கூட இருக்குது. சரியா? சொல்லும் போலும் நம்ம படிச்சிருப்போம். அப்போ மந்தினா பெண் குரங்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதாம்மா? அதுக்கடுத்து பாருங்கள், வான்கவிகள். ஸோ பழைய புக்கில் ஒரு செய்யுள்ள வான்கவிகள் அப்படின்றது தேவர்கள் அப்படின்றது குறிச்சிருப்பாங்க. சரியா? அதுக்கடுத்து காய சித்தி அப்படின்றது ஒரு மூலிகை. என்ன மூலிகை? மனித இறப்பை நீக்கி காக்கக்கூடிய ஒரு மூலிகை. பரி அப்படின்னா குதிரை. பரி அப்படின்னா குதிரை. குதிரைக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது தமிழில்? பரின்னு சொல்லுவோம். கூணல் அப்படின்னா வளைந்து. அது ரொம்ப கோணலாக இருக்கடா அப்படின்னு சொல்லுவோமா? அப்படின்னா அது வளைந்துருக்குன்னு அர்த்தம். அதுக்கடுத்து பாருங்கள், வேணி. வேணி அப்படின்னா சடை. வேணி அப்படின்னா சடையை குறிக்கும். மின்னார் அப்படின்னா பெண்கள். ஆல்ரெடி நம்ம சொன்னோம், பார்த்துருப்போம். மருங்கு அப்படின்னா இடையை குறிக்கும். மருங்கு அப்படின்னா இடையை குறிக்கும். சூழ் உலை. இங்கே பாருங்கள், சூழ் உலை. சூழ். சரியா? சூழ் உலை அப்படின்னா சூழ். இங்கே பாருங்கள், கருத்தரித்தல். இங்கே பாருங்கள், கருவை தாங்கக்கூடிய ஒரு துன்பம், அதான் சூழ் உலை. சரியா? கருவை தாங்கும் துன்பம். பாருங்கள், கமன சித்தர். கமன சித்தர் இவருடைய சிறப்பு என்னது? வான் வழியாகவே இடம் விட்டு இடம் நினச்ச நேரத்தில் போகக்கூடிய சித்தர் தான் இந்த கமன சித்தர். புரியுதா? அதுக்கடுத்து பாருங்கள், கோட்டு மரம். கோட்டு மரம்னா கிளைகளை உடைய மரம்னு அர்த்தம். கோட்டு மரம் அப்படின்னா கிளைகளை உடைய மரம். அடுத்து பாருங்கள், பீற்றல் கொடை. பீற்றல் கொடை என்னது? பீந்த கொடைன்னு அர்த்தம். கொடை வந்து பார்த்தீங்கன்னா இது காத்தரிச்சு பிஞ்சு போச்சுரா அப்படின்னு சொல்ல இல்லையா? அந்த பிஞ்சு போச்சு அப்படின்றதுக்கான தமிழ் வேர்டு தான் என்னது? பீந்தன்னு அர்த்தம். சரியா? பீற்றல் அப்படின்னா பீந்த அப்படின்றத குறிக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், சொல். சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்குது. என்னது? மொழின்னு சொல்லுவோம், பதம்னு சொல்லுவோம், கிளவைன்னு சொல்லுவோம், வார்த்தைன்னு சொல்லுவோம். இதெல்லாமே சொல்ல தான் குறிக்கும். சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், மறை. மறைனா மான். மறை அப்படின்னா மானை குறிக்கும். புரியுதா? அப்போ சொல்லும் போலும் நீங்கள் நிறைய கான்செப்ட். எதிர்ச்சொல். இங்கே பாருங்களேன், இருபொருள் தரக்கூடிய ஒரு சொல். அதெல்லாம் சார் இருபொருள் தரக்கூடிய ஒரு சொல், அதுக்கு என்ன சார் சம்பந்தம்? அங்கே பாருங்களேன், மறைன்றது மான். தாமரை அப்படின்னா தாவுகின்ற மான்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், தாமரைன்னு சொல்லக்கூடிய இந்த சொல் பூ, பொதுவாக தாமரை பூ இருக்கு இல்லையா? அதையும் மலரையும் குறிக்கும். தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய தாவுகின்ற மானையும் குறிக்கும். அப்போது ஒரே சொல் தான் ரெண்டு பொருளை தருது. இதுதான் என்னது? இரு பொருள் தரக்கூடிய ஒரு சொல். புரியுதா? அப்போ நம்ம சொல்லும் பொருளும் பார்க்கும்போது அதிலே நம்மளுக்கு நிறைய எதிர்ச்சொல்லாம் கிடைக்கும். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறது, இதுவும் சொல்லும் பொருளும் தானே. ஒரு பொருள் தரக்கூடிய பல சொல் அப்படின்னாலும், பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் அப்படின்னாலும், சொல்லும் பொருளும் அப்படின்னாலும் எல்லாம் என்னது? எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். சிலபஸில் அங்கங்கே மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். சரியாம்மா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு வீடியோவில் 6 to 10க்குள்ளே நம்ம 1 by 1 ஒவ்வொரு கலைச்சொல் கிடையாது சொல்லும் பொருளும் பார்க்க தான் போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம 6th standardல இருக்கக்கூடிய நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கு. சரியா? ஸோ 6th standardல இருக்கக்கூடிய நியூ புக்காக இருக்கட்டும், ஓல்டு புக்காக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய 9 இயல்களும் நம்ம என்ன பண்ணுறோம்? பார்த்துட்டோம். புரியுதா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும்ல 6th standardல இருக்கக்கூடிய நியூ புக்காக இருக்கட்டும், ஓல்டு புக்காக இருக்கட்டும் கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு இதை அழகாக வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி அழகாக என்ன பண்ணோம்? எழுத மட்டும் கிடையாது, எழுதி வச்சு படித்து சொல்லுது படுத்துட்டு மூடி வச்சுட்டு தூங்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. புரியுதா? எக்ஸாமில் போஸ்டிங் வேணும் என்ன பண்ணோம்? அடிக்கடி என்ன பண்ணணும்? படிச்சுக்கிட்டே இருக்கணும். சொல்லும் பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நான் 7th வருவேன், அடுத்து 8th வருவேன், அடுத்து 9th வருவேன், 10th வருவேன். இதே போல் தான் ஒவ்வொரு கான்செப்ட்டும். சொல்லும் பொருளும் இப்போ வந்திருக்குன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் கலைச்சொல்லோடு வருவேன், அடுத்து எதிர்ச்சொல்லோடு வருவேன், அடுத்து பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, அந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்டாக வருவேன், ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் வருவேன். எல்லாத்தையும் அழகாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, அழகாக ரைட் டவுன் பண்ணிக்கிட்டு, நோட் டவுன் பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதனால் அடுத்து வரக்கூடிய 7 மாதங்கள் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப என்ன சொல்ல, நம்மளுடைய சோதிக்கக்கூடிய நம்மளுடைய வெற்றியை, நம்மளுடைய பொறுமையை, நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கை சோதிக்கக்கூடிய ஒரு காலம்னு நினச்சிக்கோங்க. இதில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, சக்ஸஸ்ஃபுல்லாக இதெல்லாம் எதிர்த்து வந்து என்னால் முடியும், எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிஞ்சிட்டு நான் படிக்க முடியும். சரியா? எப்படி வேணால் கொஸ்டின் கேட்க நான் ஆன்சர் பண்ணுறேன், நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மோட்டிவோடு நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் டிஎன்பிசியை கிளியர் பண்ண முடியும். வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2ல நம்மளால் வேலை வாங்க முடியும். சரியா? ஸோ நான் எப்பவும் சொல்கிறது அதுதான். தேர்வை ஒன்றை நெருங்க விடாத, நீ தேர்வை நெருங்கு. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா நம்மளால் எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஓகேவாம்மா? சரி, ஓகே. ஸோ 6th standardல சொல்லும் போலும் இந்த வீடியோ நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ அழகாக நோட் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். ஸோ அடுத்த ஒரு கிளாஸில் நம்ம அடுத்தடுத்த டாபிக், ஸோ 6th standardல கலைச்சொல், என்ன சொல்கிறது, எதிர்ச்சொல், இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்க்கலாம். சிலபஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்று நம்ம அழகாக வந்து பார்த்தோன்னா இதே போல் ஒரு பிடிஎஃபோட லிஸ்ட் அவுட்டோட வர, தயவு செஞ்சு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்கம்மா. சரியா? மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.